20ஆம் சங்கீதம் 7வது வசனம். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். எல்லாரும் வாசிக்கலாமா? நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். பொதுமக்களுடைய வாழ்வில அவர்கள் விவசாயத்தையும் மேய்ச்சலையும் நம்பியிருந்தார்கள். ஆனால் ராஜாக்கள் தங்களுடைய மேன்மையை எதில் வைத்திருந்தார்கள் என்றால், தாங்கள் செல்லக்கூடிய வாகனமா இருக்கக்கூடிய அந்த குதிரைகள் மேலும் அவர்கள் வைத்திருக்கிற ரதங்கள் மேலும் அவர்கள் ஆர்வமாய் இருந்தார்கள். ஆமேன். எந்த ராஜாவும் ஏற்கனவே வைத்திருந்த ராஜாவுடைய அந்த ரதத்தை அவர்கள், அந்த குதிரையை அவர்கள் வைத்திருந்ததில்லை. அதை மாற்றி தங்களுக்கென்று ஒரு வடிவத்தை ஏற்படுத்துவார்கள். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பாப்பா. ஆமேன். எனவே பழைய ஏற்பாட்டில் இருந்த ராஜாக்களுடைய பெரிய மேன்மை, அவருடைய மேன்மை எல்லாம் அந்த ரதங்களின் மேலும் குதிரைகள் மேலும் இருந்தது. அல்லேலூயா. அப்படி இருக்கும்போதுதான் தேவனுடைய பிள்ளைகளாகிய அவருடைய தேவ மனிதன் தாவீது சொல்கிறான், எங்களுடைய மேன்மை அவருடைய நாமத்தின் மேல் இருக்கிறது என்று இயேசுவை பிரகடனப்படுத்த சர்வ வல்லமுள்ள தேவனை உயர்த்துவதற்கு அவன் தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. இந்த வசனம்